சரி, கொஞ்சாக்கோ அப்படின்னா என்ன? கொஞ்சாக்கோ வானவில்லு சாயம் போகுமா, வானந்தா மாயமாகுமா. ஆக்டர் சதீஷ் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. செம்ம ஷாக்கு, ஆனால் ரொம்ப சந்தோஷம். சுஜித்ரா மேம் கூட ஒரு கொலாப் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு மியூசிக் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, கொஞ்சாக்கோனால இது கிடச்சிதுப்பா அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, ஏஐக்கு தானே பாராட்டு அப்படின்ற ஒரு பேச்சு ஒன்று வருதுல்ல. ஏஐ வந்து கொடுக்கும், அது இஷ்டத்துக்கு தான் கொடுக்கும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு லேயராகவே பண்ணினது. எல்லாமே ஒர்க் பண்ணுது ப்ரோ. ஒரு வாரத்தில் இப்படி கடந்து போகிறது சொல்கிறது வந்து கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ உங்கள் பாட்டை தவிர கொஞ்சாக்கோன்னு பட்டு 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 லைனாக நிறைய பாட்டு வருது. நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சு பண்ணோம்னா அது உடனே காப்பிகேட் பண்ணிடுறாங்களேன்னு சொல்லி. ஒன்ஸ் கொஞ்சாக்கோ ஹிட் ஆனதுக்கப்புறம் எல்லாமே ஹிட் ஆகுது. அதாவது இப்போ ஒரு மாடு என் பக்கத்தில் வந்து ஆடு ஹிட் ஆகிட்டு இருக்குங்கிறத தாண்டி பர்சனல் மெசேஜில் திட்டிகிட்டு இருக்கிறத தான் நான் பார்த்தேன். அடுத்த பாட்டு நான் போடுறேனே ஹிட் ஆகுனே அப்படின்னு சொல்லி நான் பண்ணுவேன். புதிய தலைமுறை ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஒரு சூப்பர்பான பர்சன். அவருடைய ஜேர்னி எங்கேயோ ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு கொஞ்சாக்கோ மூலியமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எஸ், நம்ம கூட இருக்கிறது விஜய் வீரபாண்டியன், சிங்கர், லிரிக்ஸிஸ்ட், சவுண்ட் இன்ஜினியர், ஆடியோ இன்ஜினியர், பல்வேறு பரிணாமங்கள் அவருக்கு வந்து இருக்கு. ப்ரோ வெல்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ, எங்கேருந்து இந்த பயணம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு? டிப்ரெஷன். அது எல்லாருக்குமே இருக்கிறது தான். பட் ஆனால் இன்னைக்கு கொஞ்சாக்கோ மூலியமாக வந்து உங்களை எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த ஆடியன்ஸ் கிட்டேருந்து வர அந்த ரெஸ்பான்ஸ். இந்த இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா அது மக்கள் தான். அவங்க கொடுத்த அன்பு, அவங்க கொடுத்த சப்போர்ட், எது எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப நாள் எங்கிட்டு இருந்தோம் அந்த விஷயம். சரி, கொஞ்சாக்கோ அப்படின்னா என்ன ப்ரோ? கொஞ்சாக்கோ வந்து ஜஸ்ட் ஜிப்ரிஷ் ப்ரோ. ஆனால் அது வந்து என்னோட கான்செப்டுக்கு யூனிக்கான வார்த்தையாக இருக்கணுங்கிறதுல ஃபோக்கஸாக இருந்தேன். என் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் கொஞ்சம் சவுண்டிங்ஸான வேர்ட்ஸ் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். லிரிக் ரைட்டர்கிட்டையும் சரி, ஒர்க் பண்ணுறவங்கள்டையும் சரி, எழுதுறீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் சவுண்டிங்கில் பார்ப்பேன். நல்ல கணீர் சில சவுண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா அந்த சவுண்ட்லாம் வந்து கேட்கும்போதே உங்களுக்கு சூப்பராக இருக்கணும், அந்த மாதிரியான சவுண்ட்ஸ்லாம். அப்படி உருவான சவுண்ட் தான் கொஞ்சாக்கோ. அப்போ அதுக்குன்னு ஏதோ ஒரு மீனிங்னால அது எனக்கு தோணணும். இது இப்போ ட்ரைபல் பற்றி தீம் இருக்குது. ட்ரைபல் என்ன பண்ணுவாங்க, கத்துவாங்க, ஷவுட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அப்போல்லாம் நம்ம இங்கே இருக்கும்போது ஏலேலோ ஐலசா சொல்லுவோம்ல, ஐலசா தூக்கி போடு ஐலசா இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆயேகோ ஜாயேகோ சம்திங் இந்த மாதிரி சொல்லுவாங்களே. ஓகே, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் நீங்களே அது கிரியேட் பண்ணுவாங்க கொஞ்சாக்கோ அப்படின்னு. நைஸ். ஆனால் அதில் வர அந்த எனக்கு அந்த ஆக்சுவலாக அந்த விமன் கேரக்டர்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த மோனா படம் இருக்குல்ல, கார்ட்டூன், அது ஸோ அந்த எனக்கு அது அந்த தாட் வந்துச்சு, லைட்டாக மோனா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேரக்டர் பில்ட் பண்ணுறது, இந்த கலர் டோனு, ஸோ அந்த நிலா ரெட்டில் இருக்கிறது, அந்த கழுகு, இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இதோடைய அந்த மேக்கிங் வந்து ட்ரைபல் தீம் வந்து ரொம்ப நாள் பண்ணணும்னு ஆசை இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அட்வென்ச்சர், எனக்கு அட்வென்ச்சரிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அட்வென்ச்சரில் கிட்ஸுக்கும் என்னோடய உலகத்தை காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். என்னோடய விஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்து அந்த கொஞ்சாக்கோவில் இருக்கிற விஷயமே. ஸோ அந்த தீம் கொஞ்சம் ரெட்டாக இருக்கணும், ஃபுல்லாக ஃபெஸ்டிவலாக இருக்கணும். க்ரீன் போட்டு பார்த்தேன், எல்லோ பாட்டு பார்த்தேன், ப்ளூ சில்வர் கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி தீம் கொடுக்காது உங்களுக்கு. ஓகே, அந்த ரெட் அந்த ஃப்ளேவர் வந்து கொடுக்காது, அட்ராக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் வந்து தீம் பக்காவாக இருக்கணும். அதே மாதிரி கிட்ஸுக்கும் ஃபோக்கஸாக இருக்கணும், அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணும். பார்க்குறாங்க அப்படின்னா இந்த பையன் தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்கிற அந்த ஃபீல் இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமையும் பார்த்தீங்கன்னா சினிமாட்டிக்காக இருக்கும். விஷுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டியராகவே பண்ணியிருப்பேன், எல்லாமே கிராண்டியராகவே பண்ணியிருப்பேன். அந்த பண்ணினதுனால தான் ப்ரோ நான் இன்னைக்கு இந்த பெட்டி கொடுத்துட்டு. கண்டிப்பாக ப்ரோ. ஆனால் இப்போ கொஞ்சாக்கோன்னு நம்ம ஒரு சர்ச் பண்ணோம்னா இப்போ உங்கள் பாட்டை தவிர கொஞ்சாக்கோன்னு பட்டு 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 லைனாக நிறைய பாட்டு வருது. பார்த்தேன். அது எப்படி, அதுக்கு நம்ம ரைட்ஸோ இல்லை இப்போ கொஞ்சாக்கோன்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிருக்கீங்க, இது உங்களுடைய விஷன், உங்களுடைய கிரியேஷன் இது. பட் இது மற்றவங்க எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. பட் இது எனக்கு எந்த கொஞ்சாக்கோவை பார்க்கறது அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷனாகவும் இருக்குது எனக்கு. அது எனக்கு பெயின் நிறைய இருக்குது. அது என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை யோசித்து பண்ணோம்னா அது உடனே காப்பிகேட் பண்ணிடுறாங்களேன்னு சொல்லி. இதை நீங்கள் ஒரு சினிமா பாட்டில் பண்ண முடியாது, அவங்களால பண்ண முடியாது. சினிமா பாட்டில் பண்ணணும், அதை பண்ணுவாங்களான்னு கேட்டால் பண்ண முடியாது. ஆனால்
ஏன் இந்த பக்கம் கிட்ஸ் மியூசிக் தான் சொல்லி ஈஸியாக எடுத்து போட்டுருவாங்க. இப்போ நானே அப்புறம் ரிவீல் பண்ணிடுவேன். ஒரு கொஞ்சாக்கான்னு டைப் பண்ணிங்கன்னா எத்தனை கொஞ்சாக்கா வச்சுருக்காங்க, நம்ம தமிழில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சும்மா பார்ப்போமா? இல்லை வேணா அவங்க மனசு கஷ்டப்படும். அது உண்மைதான். ஆனால் நான் இந்த யோசனை ஏன் வந்து கிட்டத்தட்ட ப்ரோ நான் பாட்டு பண்ணி ரிலீஸ் பண்ண முடி இந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு இது எப்படி ஸ்க்ராட்ச் பண்ணலாம், எப்படி யோசிக்கணும்னு சொல்லி அவ்வளோ யோசிச்சிருக்கிறேன், அவ்வளோ இது பண்ணியிருக்கேன். ஒரு செகண்டில் தூக்கி அப்படியே கொஞ்சம் ஹிட் ஆகிடுச்சு, ஓகே அதுக்கப்புறம் வேறு பேர் போட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது ஓகே உன்னோட கான்ஃபிடன்ஸ் சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. நம்மளுடைய கிரியேஷன் நம்ம உட்காந்து இவ்வளோ நாள் உழைச்சி எல்லாத்தையும் பண்ணி இது வந்து இப்போ இன்னொருத்தர் எடுத்துட்டு இது பண்ணும்போது அந்த ஒரு பெயின் இருக்குது. ஸோ ஓகே ப்ரோ, அந்த பாட்டோடைய அந்த வாய்ஸ் வோக்கல்ஸ் ஒரு பக்கம் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. ஆனால் இதோடைய மேக்கிங்லேருந்து வோக்கல்ஸ் இருந்து எல்லாமே நீங்கள் தனித்தனியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இதை வந்து இப்போ பார்க்குறவங்க எல்லாருமே எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஏஐ தானே பண்ணி கொடுத்துச்சு, ஏஐக்கு தானே பாராட்டு அப்படின்ற ஒரு பேச்சு ஒன்று வருதில்ல. நான் பண்ண மிஸ்டேக் வந்து அந்த வாய்ஸை நான் சூஸ் பண்ணது தான். பிகாஸ் என்கிட்ட ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இல்லை. ஸோ அதுதான். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது என்னோடய ப்ரொஃபஷனல் மியூசிக்கில் இதை நான் பண்ண மாட்டேன். அந்த வாய்ஸ் சூஸ் பண்ணுறது இது வந்து கிட்ஸுக்கு வந்து எந்த பிளேபேக் சிங்கர் பாடினாங்கன்னு தெரியாது. அவங்க அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அங்கே ஒரு அழகான ஒரு மெலோடி இருந்தால், கேட்டாக்க தாலாட்டு பாடுற மாதிரி ஒரு மென்மையான வாய்ஸ் இருந்தால், ஸோ அது ரசிக்கணுமேனு சொல்லிட்டு தான் நான் அந்த வாய்ஸ் மட்டும் தான் பண்ணேனே தவிர்த்து, மற்றபடி அந்த கொஞ்சாக்கா சாங்கில் கிட்டத்தட்ட போட்ட எல்லாமே ப்ரோக்ராமிங், அரேஞ்ச்மெண்ட்டு, ஒர்க்கு நிறைய செலவு பண்ணி தான் பண்ணியிருக்கேன் அந்த பாட்டு. ஓகே ப்ரோ, அந்த சாங்ஸோடைய அந்த லேயர்லாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதெல்லாம் காட்டணும், அதெல்லாம் நான் ஷோ பண்ணிவிடுவேன் நான். ஓகே ப்ரோ, அது பார்த்துடலாமா? தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் பிரதர். ஸோ இங்கே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஏஐ வந்து கொடுக்கும், அது இஷ்டத்துக்கு தான் கொடுக்கும். பர்ஃபெக்ட் அப்படின்றதால இருக்காது. பர்ஃபெக்ட் இருக்காது, நம்ம நினச்சதும் இருக்காது. நம்ம நினைக்கிற விஷயங்கள் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அது நீங்கள் ஓகே நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும் தான் உண்டு. ஆமாம், நான் நினச்சேன் இதெல்லாம் இங்கெல்லாம் இருக்கும், இதெல்லாம் வந்தால் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிற விஷயங்கள் அது இருக்காது. நம்ம என்னதான் இருக்காது, 100% நம்ம என்னதான் ப்ராம்ப்ட் மாற்றி கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் இருக்காது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வாய்ஸ் மட்டும் போட்டிருக்கேன் பாருங்க, ஜஸ்ட் வாய்ஸ் மட்டும் தான் நான் வந்து இந்த சம்மிங் ஃபோல்டரில் இருக்கிற இந்த வாய்ஸ் மட்டும் தான் நான் எடுத்திருப்பேன். ஓகே, இது வந்து உங்கள் வாய்ஸ், என் வாய்ஸ் மட்டும் எடுத்து என்னோடய வாய்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணி கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சிருக்க என்னோட ஓன் சேனல் அந்த வென்சி டிவி வந்து கிட்ஸ் சேனல். அதனால் நான் அந்த இடத்துல மட்டும் நான் ப்ராசஸ் பண்ணி தான் ஆகணும், கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி பண்ணும்பொழுது நான் இந்த விஷயத்தை நான் செஞ்சு தான். ஓகே, இது ஒவ்வொரு லேயராக நம்ம பார்த்துருமா? இது மொத்தம் எத்தனை லேயர்? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 59 லேயர் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 60 ரவுண்ட் பண்ணிப்போம். 60 ஆனால் இந்த லைன் வந்து 57 லேயர் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு லேயர் வந்து நான் ப்ளே பண்ணுறதுக்காக வச்சுருந்தது இது மட்டும். ஸோ மற்ற எல்லாமே வந்து உள்ளே இருக்கிற லேயர்ஸ் தான். ஏன்னா இது எல்லாமே வந்து ஒவ்வொரு லேயருமே வந்து க்ரியேட் பண்ணுறது ப்ரோ. இப்போ நீங்கள் இப்போ சாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஸ்டார்டிங்கில் கொடுத்த கிக்கில் இருந்து நான் அதை இந்த பஞ்சாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எவ்ரி லேயர் நீங்கள் கிரியேட் பண்ணி எவ்ரி லேயர் வந்து தனித்தனியாக பில்ட் பண்ணினது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் ஒவ்வொரு லேயராகவே பண்ணினது. இப்போ பாருங்க, இப்போ அது கூட பேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கொஞ்சாக்கோ லைன் போட முடியுமா? தாராளமாக போடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயரில் காமிச்சிங்களே அந்த டூம் குழுன்னு வந்ததுல, அது இதில் கரெக்டாக எல்லா லேயர் போடும்போது இதில் தெரியுது. அப்போ ஒரு லேயரில் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு லேயரில் ஒர்க் பண்ணிருக்கு. ஸோ இங்கே
ஃப்ளூட்லேருந்து எல்லாமே ஒர்க் பண்ணுது ப்ரோ. ஒரு வாரத்தில் இப்படி இருந்து கடந்து போகிறது சொல்கிறது வந்து கஷ்டமாக தான் இருக்குது. நான் பண்ண மிஸ்டேக் வந்து அந்த வாய்ஸ்க்காக தான். எனக்கு வந்து சிங்கர் கிடச்சாங்கன்னா இன்னைக்கு இந்த செகண்ட் ரெடி நான் சிங்கர் கிடைக்கிறாங்க பாடுறதுக்கு. ஏன்னா கிட்ஸ் சேனல்னு சொல்லும்போது அவாய்ட் பண்ணுறாங்க. இது வந்து நான் ஒரு கிட்ஸ் மியூசிக்காக தான் பாடுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் கேட்டவங்க என்ன அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை இல்லை நான் வந்து இந்த மாதிரி பெரிய பட்ஜெட் தான் பண்ணுவேன். அது இல்லாமல் என்கிட்ட பெரிய பட்ஜெட் கூட கிடையாது. ஸோ இதுக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் தான், பர்ச்சேஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து அவங்க கேட்குற பட்ஜெட்டுக்குள்ள அப்புறம் அதுக்கு மிக்சிங் மாஸ்டரிங் நான் பண்ணி ஆகணும். ஸோ இதுவும் வந்து மிக்சிங் மாஸ்டரிங்லாம் பண்ண ஒரு ஃபைல் தான் இது நீங்கள் கேட்டுட்டு இருக்குது. இது எல்லாமே இருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா A to Z நான் பண்ணியிருக்கேன் இதில். இந்த லேயர் பார்த்தீங்கன்னா ஹெவி சவுண்ட்ஸ், குருமி அந்த லாஸ்ட் பீட்ல இவ்வளோ லேயர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஃப்ளேவர் வருது. இவ்வளோ லேயர் நீங்கள் ஆட் பண்ணுவோம். ஸோ இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் உள்ளே இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஆனால் வெளியே வந்து பார்க்கும்போது என்னால் பண்ணி ஒரு செகண்டில் முடிச்சுட்டு போயிடுறாங்க. நான் யூஸ் பண்ணது அந்த வாய்ஸ் மட்டும்தான். ஓகே, அது கிட்ஸுக்காக. அதுவே ஒரு கிட்ஸ்க்கு நான் அடுத்து பிளான் பண்ணி உங்கள் வாய்ஸ் தான். ஆமாம், அதுவும் நான் பாடிடுவேன் கிடையாது. அதுவும் நான் ப்ரோ அது உட்காந்து பாடுது, டியூன் கம்போஸ் பண்ணி பாடி பண்ணுற பாட்டு தான். நான் முடிவு பண்ணிட்டேன், நான் போஸ்ட் போடலான்னு இருக்கேன். என்ன தெரியுமா, வென்ஸ் டிவின்னு மட்டும் இல்லை, பாடுறதுக்கு அவங்க ரெடினா பாட வைக்க நான் ரெடி. நைஸ். ஆமாம், கண்டிப்பாக யாருக்குன்னா வந்து சிங்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அண்ணனை அணுகவும் தாராளமாக. ஓகே ப்ரோ. ஆனால் இவ்வளோ லேயர், அதாவது வெளியே இருந்து எனக்குமே பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாரும் சொல்கிற மாதிரி ஏஐன்னு 19 சொல்ல முடியாது, ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் ஓகே கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்ட்டு தோணுச்சு. ஆனால் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் இந்த மேட்டர்லாம் தெரியுதே. உங்ககிட்ட டேரக்டாக இருந்தாலும் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா? வந்தது, காலே வந்தது எனக்கு. ஓகே, நீங்கள் ஏதோ பண்ணி போட்டுட்டு இது அப்படிலாம் வந்தது, கால்லாம் வந்தது. ரேண்டமாக கால் வந்தது. பட்டு தெரியும் நான் சவுண்ட் இன்ஜினியர், கம்போசர், கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. நான் என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும், என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும், நான் என் கூட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ், ஃபிலிம் டைரக்டர்ஸ், சிங்கர்ஸ், லிரிக் ரைட்டர் அவங்களுக்கு தெரியும். என்னோடய ஹார்ட் ஒர்க்கிங் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க கண் கூட பார்த்துருக்காங்க எல்லா விஷயத்தையும். பட் ஏதோ இப்போது இது எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியப்படுத்திருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். இதுக்கப்புறம் யாரும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் கொஞ்சாக்கோ ஹிட் ஆனதுக்கப்புறம் எல்லாமே ஹிட் ஆகுது. அதாவது இப்போ ஒரு மாடு என் பக்கத்தில் வந்து ஆடு முட்டி போடு அந்த மாதிரி ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் பேரை வச்சு ஹிட் ஆச்சு. இது வந்து தொடர்ந்து அப்படியே ஹிட் ஆகிட்டே இருக்கு. இது வந்து கொஞ்சாக்கோ ஸ்டார்ட் பண்ணது கொஞ்சாக்கோ தான். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இது எப்படி பார்க்கும்போது, வாவ் நம்ம ஒரு விஷயம் கிரியேட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ தூரம் வந்து இது வந்து எல்லாருமே வேற வேற வெரைட்டியாக வந்து ஹிட் ஆகிட்டு இருக்கே அப்படின்னு யோசிச்சிங்களா? ஹிட் ஆகிட்டு இருக்குங்கிறத தாண்டி பர்சனல் மெசேஜில் திட்டிகிட்டு இருக்கிறத தான் நான் பார்த்தேன். திட்டுறாங்களா? திட்டுறாங்க. நீ பார்த்த வேலை தான் இப்போ இது வந்து குழந்தைங்கள்ட்ட காட்ட முடியல. ஓகே, ஒரு சில விஷயங்கள், அதாவது இப்போ அவங்க வந்து யூடியூப் சேனல் வச்சு காட்டுறாங்க. சில குழந்தைங்க மொபைலே பார்க்குறாங்க. அடுத்த ரீல்ஸ் அவங்கள தாண்டி டச் சேனலாக இது பண்ணாலும் இந்த மாதிரி வருது. சில அக்கூடான வேர்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ கிட்ஸை பற்றி பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கணும், ரொம்ப தெளிவாக இருக்கணும். அவங்களோட என்ன சொல்லி கொடுக்க போகிறோங்கிற விஷயங்கள் இருக்கணும். இப்போ கொஞ்சாக்கோ வந்து இப்போ நானே வந்து நாய்க்கு நாயின்னு பேர் வச்சு தரடாங்கிறது இது வரைக்கும் இருந்த எமோஷன்ஸு குழந்தைங்களும் அந்த கேள்வி கேட்டிருக்காங்கிறதுனால நான் அதை வச்சுருந்தேன். அதை தாண்டி நான் கூட வேர்ட்ஸ் போட மாட்டேன். அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் ஃபோக்கஸ் இருக்கணும். ஏன்னா அந்த கோப்பா ரைட்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ரைட்ஸுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஒரு கிட்ஸ் சேனல் கிடையாது. கிட்ஸ் சேனலுக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போது நீங்கள் சொன்ன விஷயம் வந்து கொஞ்சாக்கோன்றது நீங்கள் உங்களுடைய கிரியேஷன் அது ஹிட் ஆகணும்னு சொல்லி நீங்கள் அடிச்சிருக்கீங்க. பட் அது ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் அதை மற்றவங்க போடுறாங்களே, அது அவங்க தன்னுடைய தப்பு தானே. அதுக்கு நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்லை, நம்ம கிட்ட கேட்குறாங்களே, அது நீ ஆரம்பிச்சது தானே விஜய், ஓகே நீங்கள் பண்ண ஒர்க்னால தானே அப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம சரியானதை செஞ்சோமா தப்பானதை செஞ்சிட்டோமா அப்படின்னு ஒரு ஃபீலை எனக்கு ஒரு கில்ட்டை ஏற்படுத்திட்டாங்க. கொஞ்சாக்கோக்கு எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன்? கொஞ்சாக்கோ இன்ஸ்பைர் இல்லை ப்ரோ. கொஞ்சாக்கோ வந்து அது கிட்ஸுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சி பண்ண விஷயம். ஆனால் போய் ஸ்ட்ராங்காக பதியணும்னு சொல்லி அந்த டிப்ரெஷன். ஸோ அந்த டிப்ரெஷன் வந்து ஸ்ட்ராங்கான டிப்ரெஷனாக இருந்தது. அந்த கலர் டோனு எல்லாமே சொல்லப்போனால் ஒர்க் அவுட் பண்ணினது.
அடுத்த பாட்டு நான் போடுறேனே ஹிட் ஆகுனே அப்படின்னு சொல்லி நான் பண்ண பாட்டு அந்த பாட்டு. சொல்லி அடிச்சு சொல்லி, கில்லி. கொஞ்சாக்கோ பாட்டு ஒரு வாட்டி பாடிடலாமா? நானா? கொஞ்சாக்கோ. எஸ். கொஞ்சாக்கோ வானவில்லு சாயம் போகுமா, வானந்தா மாயமாகுமா, காத்துதான் பாட்டு பாடுமா, நெருப்புதான் ஆட்டமாடுமா, மஞ்ச மலை மாலதா, மஞ்ச மலை மாலதா, மஞ்ச மலர் மாலதா, மஞ்ச மலை மாலதா, கொஞ்சக்கோ ஹே கொஞ்சக்கோ ஹே. நைஸ் ப்ரோ, நைஸ் ப்ரோ, நைஸ் வாய்ஸ் ப்ரோ. ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு நன்றி நன்றி. இது கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள் எல்லாரும் வந்து இந்த குரலை வந்து ரிப்பீட் மோட்ல கேட்பாங்க. நீங்க வேணா பாருங்க, என் நோட் குரலை பண்ணிக்க. கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் தாண்டி இதுக்குன்ட்டு நிறைய ஆக்டர், முக்கியமா வந்து நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அந்த வீடியோல வந்து ஆக்டர் சதீஷ் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதை பார்க்கும்போது அடிக்டட் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ற அளவுக்கு இந்த பாட்டு அவ்வளோ ஹிட் ஆயிருக்கே, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கமெண்ட் பண்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ நீங்க அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க? செம்ம ஷாக்கு. ஆனால் ரொம்ப சந்தோஷம். அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பாரு. சரினா யூடியூபோட அல்காரிதமே பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் உட்கார வச்சிருவோம் ஆடியன்ஸை. 10 செகண்ட் உட்கார வச்சுட்டா போதும் அப்படிம்பாங்க. நான் அண்ணனை எத்தனை செகண்ட் உட்கார வச்சேன்னு தெரியல. ஆனால் அண்ணன் அடிக்டட்னு சொல்லியிருக்காங்கன்னா நிறைய டைம் அவங்களுடைய லூப்பில் நான் இருந்திருக்கேன்னு மட்டும் தெரிஞ்சுது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. செம்ம ஹாப்பி எனக்கு அது. அது மட்டும் இல்லை, ஸோ அண்ணன் இன்னும் நிறைய இடத்துக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது வழியாக நிறைய சிங்கர்ஸ்க்கு, டைரக்டருக்கு, ஆக்டருக்குலாம் போய் இந்த பாட்டு சேர்ந்துருக்கும்னு நினச்சிட்டு நான் அப்படியே இப்படி படுத்துருந்தேன். அந்த மாதிரி படுத்துருந்தேன். போய் சேர்ந்துருக்கும்ல விஜய் அப்படின்னு. இப்படி படுத்துறோம் இல்லையா, சேர்ந்துருக்கும்ல அப்படின்னு நினச்சி தான் படுத்துருக்கோம். வேற யாரெல்லாம் ப்ரோ ஆக்சுவலாக வந்து இந்த சாங் கேட்டு சதீஷ் சார் மாதிரி மற்றவங்க யாருன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்களா? சிங்கர் சுஜித்ரா மேம் வந்து மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போட்டிருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து சுஜித்ரா மேம் கூட ஒரு கொலாப் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு மியூசிக் பண்ணியிருக்கேன். அந்த மியூசிக் ஆல்பமா? கைண்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஆல்பம் தான். அதில் வந்து மேம் பாட வச்சுருந்தேன், சுச்சி மேம் பாட வச்சுருந்தேன். ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் லவ் ரொமான்டிக் மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மேம்க்கு இது நீங்கள் தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம சர்ப்ரைஸ். ஏன்னா அந்த தெரியாதுல்ல, இது கொஞ்சம் மாதிரி வைபான சாங்னு சொல்லிட்டு மேம்க்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. அவங்க மென்ஷன் பண்ணி பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் அன்றைக்கி தான் நானே ஃபாலோ பண்ணுறேன் சுச்சி மேம். சுஜிதா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மேம் பண்ணியிருந்தது. மேம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணாங்க. ஸ்டோரியே வச்சுட்டாங்களே அதுக்கப்புறம். மேம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி வச்சாங்க. நிறைய சூப்பர் கால்லாம் பேசி நான் கேட்டேன் நான். ஓகே. இருந்தாலுமே வந்து மேமுடைய அந்த ஸ்வீட்டஸ்ட் வாய்ஸில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொனால இது கிடச்சிதுப்பா அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, அதுக்கு முன்னாடியே இது கிடச்சிருக்கு. இது வந்து பதிவு பண்ண வேண்டிய ஒரு இடமா இருக்குது. சரி, இருந்தாலுமே இந்த கிராஃபிக்ஸு, ஸோ அந்த வாய்ஸு, ஸோ இதெல்லாம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறீங்க? அந்த ஒரு டீகோட், அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு உழைப்பு போட்டிருப்பீங்களே, அது என்னென்ன அப்படின்றத டீகோடாக பார்த்துடலாமா? டீகோட் கொஞ்சம் போடலாம். என்னென்னா என்னோட ஒர்க் இருக்குல்ல, நான் இந்த இடத்துல சொல்லலாம், பெருமையாகவே சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு எதுவுமே தெரியாது. ஸ்டார்டிங் மீன்ஸ்னால் பிகினிங் மீன்ஸ் ஏஐனா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்காக நான் ஒர்க் பண்ணேன். ஏஐன்னு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சிது. இதுதான் விஜய் ஏஐ, இது பண்ணால் இப்படிலாம் நடக்குங்கிற விஷயம் தெரியாததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கூட எதுலாம் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் தூரம் வச்சுட்டு இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது என்ன நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன், அது கூட கனெக்ட் ஆக ஆரம்பித்தேன். அதாவது ஏஐ பற்றி நிறைய படிச்சிருக்கீங்க, நிறைய போய் படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு பிளாட்ஃபார்ம் கூட விட மாட்டேன், எல்லா இடத்துலையும் போய் தெரிஞ்சிட்டு இருப்பேன், தேடி பார்த்துட்டு இருப்பேன். தூக்கம் இல்லாமல் அது கூட சொல்லப்போனால் குடும்பமே நடத்திருக்கேன்னு வச்சுக்கல. நிறைய பேர் கமெண்ட் கூட பண்ணுவாங்க, நாங்களும் நடத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்கள தாண்டி அதிகமாக நான் வந்து குடும்பம் நடத்திருக்கேன். மீன்ஸ் ஏஐ கூட நிறைய அடுத்து என்ன வந்திருக்கு, அப்டேட் என்ன இருக்குது, புதுசாக என்ன இருக்குது, எதில் ஒரு பிக்சர் எடுக்கணும்னா எந்த இதில் போட்டு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதே ரொம்ப நேரம் ஆகிருக்கும். ஓகே. இதுக்கு எவ்வளோ ப்ரோ ஒரு டைம் எடுத்துருக்கோம் ஆக்சுவலாக உங்களுக்கு? அது எடுத்தது ப்ரோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த சாங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் ஃபுல்லாக அது என்னென்னு அப்சர்வ் பண்ணுறதுக்கு மட்டுமே போணுச்சு. அந்த 3 மாதங்கிறது சாப்பாடு தண்ணி கூட இருந்திருக்காது எனக்கு. நான் புதுசாக எப்படின்னா ப்ரோ, நான் இப்படிலாம் இருக்கா ஒன்று நிறைய ட்ரீமில் இருந்த விஷயங்கள் நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சனோ அதெல்லாம் கண்ணு முன்னாடி சாத்தியமாகிட்டே இருக்கு. நான் ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணிலாம் பார்ப்பேன், இதில் நகர்த்தி வைக்கிற விஷயங்கள்லாம் இங்கே வந்து இந்த செகண்ட்குள்ளே நடக்குது. நான் அதை வந்து என்ன பண்ணேன், ஓகே இதெல்லாம் பண்ணுவேன், அந்த ஜீவ பென்சில் மாதிரி
நைஸ் ப்ரோ. இது எவ்வளோ வருஷம் ப்ரோ இந்த ஜேர்னி இருக்கும் உங்களுக்கு? 13 வருஷம் இருக்கும். ஓகே. இது 13க்கு முன்னாடியே இருக்கும். ஓகே. ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே வென்சி டிவிக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்க வாயிலே சொன்னீங்கன்னா தெரிஞ்சுப்போம். இந்த வென்ஸ் டிவி ஆரம்பிச்சு 1 இயர் தான் ஆகுது. ஓகே. கரெக்டாக இந்த வருஷத்தோட ஜூலை 8த்தோட 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது அது ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஐ மீன் எல்எம்சி ஹெச்என் ஸ்கூல் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணி சிவில் முடிச்சு ஸோ மியூசிக், மீடியா, சினிமாஸ் இப்படி தான் நான் சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு சொல்லப்போனால் இது வந்து எனக்குள்ள எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் சம்திங் ஏதோ அதுல மியூசிக்ல நம்ம எதனா ஒன்று பண்ணணும், நம்மளோட பேர் வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு போட்டி தான். போட்டினால தான் வந்தது. ஓகே. பேசும்போதே வந்து 2-3 வாட்டி வந்து டிப்ரெஷன், ஒய் டிப்ரெஷன்? டிப்ரெஷன் அதுக்கு அந்த கேள்விக்கே பதிலும் அப்படி தான் ப்ரோ இருக்கு. ஏன்னா நம்ம இவ்வளோ நாளா ஏஜ் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆகிடுது. ஏன்னா சுற்றி இருக்கவங்க நண்பர்கள் அப்படிலாம் பார்க்கும்போது அவங்களாம் ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டாங்க, நல்லா வெளில இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லுவாங்களே, எல்லாம் செட்டில் ஆகிட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்கடா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுவும் இல்லாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு திரும்பி பார்த்தேன்னா அது எதுவுமே பண்ணல நான். ஸோ நான் மியூசிக் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், நானும் பாட்டு பண்ணிகிட்டு இருக்கிறேன், பாட்டு பண்ணுவேன், நானே போட்டு கேட்பேன், நல்லா இருக்குன்னு வச்சுருப்பேன். சரி இது போய் நல்லா இருக்கிற விஷயங்களை கொண்டு போய் ஆடியன்ஸ்கிட்ட காட்டணும்னு சொல்லி ப்ரொடக்ஷன் கம்பெனி போவேன், மெயில் பண்ணுவேன், சாங் சென்ட் பண்ணுவேன். கேட்க மாட்டாங்க. எனக்கு ஒரு தடவை கேட்டு பாருங்கன்னு சொல்லி தோணும். எனக்கு கேட்டு பாருங்கள், என்கிட்ட என்ன ஸ்டஃப் இருக்குன்னு தெரிஞ்சு பாருங்கள். அதுக்கான டைம் கொடுத்து இருந்தால் இருக்கும்ல, அது இருக்காமலே நிறைய டிப்ரெஷன் ஆகிடுது. இப்போ அவங்க சைட்ல இருந்து நீங்க கொடுக்க போகும்போது என்ன ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க? அது வாங்கிப்பாங்களா? இல்லை அட்லீஸ்ட் அதுவாச்சும் மெயில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. இன்னும் எனக்கு அது என்ன தோணுன்னா அதுக்கு முன்னாடி வந்து பர்ஃபார்ம் பண்ணி காட்டிடலாம், பர்ஃபார்ம் பண்ணிடுவோம், எது ஒன்று நேரில் போய் பர்ஃபார்ம் பண்ணி இறங்கி அப்படின்னா தெரிஞ்சிடும். டைம் கொடுக்கும்போது நம்மளோட எக்ஸ்பிரஷன் என்ன இருக்கும், பாடும்போது எப்படி பாடுறேன், அந்த எல்லா விஷயத்தையும் காட்டி இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஒரு 5 நிமிஷம் இப்போ இந்த கொஞ்சம் ஒரு சொல்லப்போனால் 3 நிமிஷம் 3.5 நிமிஷம் சாங் அது. அந்த 3 நிமிஷம் அப்போ கொடுத்துருந்தாங்கன்னா நான் எப்படி போவேன்னா ஸ்பீக்கர் இருக்கும், கரோக்கி ட்ராக்கு அப்படி எடுத்துகிட்டு போயிடுவேன். மீட் பண்ண நினச்சோம்னா அப்படி எடுத்துகிட்டு போயிடுவேன் நான். ஓகே. போய் கேட்டாங்கன்னா பாட்டு போட்டு பாடி காட்டிடுவோம், அவங்க பர்ஃபார்ம் பண்ணி காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் வெயிட் பண்ண சொல்லுவாங்க, சார் இல்லை அப்புறம் வர சொன்னாங்க. அப்படி இது சினிமாவில் பார்த்த கதை தான் எனக்கும். எனக்கு லைவில் பார்க்கும்போது ஓ இது உண்மை தான் போல் சினிமாவில் காட்டினதெல்லாம் அப்படின்னு தோணும். ஓகே ப்ரோ. எங்கன்னா வந்து ரொம்ப நம்ம வருத்தப்படுற மாதிரி எதனா யாராவது பேசியிருக்காங்களா அந்த மாதிரி? வருத்தப்படுற மாதிரி இல்லை, இன்ஃப்ளூயன்ஸ் கேட்பாங்க அதிகம். யாரெல்லாம் ரெஃபர் பண்ணுவா பெரிய ஆள் அந்த மாதிரி? ஸோ எதை நம்பி உங்களுக்குலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நாங்கள் ஏன் உங்களுக்கு பண்ணணும்லாம் கேட்பாங்க. வீட்டிலலாம் எப்படி ப்ரோ இதில் வந்து சப்போர்ட் பண்ணி எதாவது பண்ணுறாங்களா? இல்லை சப்போர்ட் இருக்குது, வீட்டில் சப்போர்ட் நான் இல்லைன்னா சொல்ல விரும்பல. வீட்டில் சப்போர்ட்னா வீட்டுக்கே தெரியாத ஒரு சப்போர்ட்டு எங்கள் பிரதர் அண்ணன். ஓகே. அவர் வீட்டுக்கும் தெரியாது, அவங்க தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களோட சேவிங்ஸில். ஸோ தம்பி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து என்கரேஜ் பண்ணுற, முடியும் பண்ணு பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க.